என்னங்க உலகம் இது? மனுஷங்க வாழற ஊரா இல்ல மிருகங்க நடமாடுற காடா? பெத்த மக வயசுல இருக்கிற ஒரு 13 வயது சிறுமிக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கும்போது இந்த சமூகத்தோட மனசாட்சி எங்க போச்சு? ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்காநகர் பகுதியில தான் இந்த பயங்கரமான கொடூரம் நடந்திருக்கு. வெறும் 13 வயசே அந்த சின்ன பொண்ணு ஜூன் மாசம் 18ஆம் தேதி அவளோட தோழியை பார்க்க போயிருக்கா. ஆனா போன பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. பதறிப்போன பெற்றோர் தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில போலீஸ் விசாரிச்ச போது தான் தெரியுது, வீட்டுக்கு போறதுக்காக அந்த பொண்ணு ஏறிய ரிக்ஷா ஓட்டுநர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த சின்ன பிள்ளைய ஏமாத்தி ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் வித்திருக்கான். அங்க ஆரம்பிச்ச அந்த நரகம் அடுத்த 5 நாட்களுக்கு தொடர்ந்திருக்கு. ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு மாத்தி மாத்தி 30க்கும் மேற்பட்ட கொடூரமான மனித மிருகங்கள் அந்த சிறுமியை வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை வலியால துடிக்கும் போது அதை அடக்க அவளுக்கு கட்டாயப்படுத்தி மதுபானம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே ரத்தம் கொதிக்குது. இதுவரைக்கும் இந்த வழக்குல 18 பேரை போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னும் எத்தனை பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இந்த மாதிரி கொடுமைகள் எப்போதான் முடிவுக்கு வரும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க இத பத்தி முழுசா பேசுவோம். போலீசாரோட முதல் கட்ட விசாரணையில வெளிவந்த தகவல்களை கேட்டா நெஞ்சு அப்படியே பதறுதுங்க. அந்த சின்ன பொண்ணு காணாம போன உடனே அவங்களோட பெற்றோர் பதறி அடிச்சுக்கிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா தேட தொடங்கியிருக்காங்க. ஜூன் மாதம் 22 அல்லது 23ஆம் தேதி வாக்குல அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல அந்த பொண்ணு இருக்கிறதை கண்டுபிடிச்சு அதிரடியா மீட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை மீட்டதுக்கு அப்புறம்தான் இந்த வழக்கின் பின்னணியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனித கடத்தல் கும்பலின் சதிவலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்த குற்றம் இல்லைங்க. மிக துல்லியமா திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மனித நேயமற்ற கொடுமை. அந்த பொண்ணை கடத்திட்டு போன அந்த ரிக்ஷா ஓட்டுநருக்கு ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் இருந்து பெரிய தொகையை பணமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு பச்சிளம் குழந்தையை வெறும் பணத்துக்காக காம மிருகங்களிடம் அடகு வச்சிருக்காங்க. இந்த 5 நாட்கள்ல அந்த பொண்ணை ஒரே இடத்துல வச்சிருந்தா போலீசிடம் மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு பயந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஹோட்டல்களுக்கு ரகசியமா மாத்தியிருக்காங்க. பகல் நேரத்தில் கூட அந்த சிறுமிக்கு விடிவு காலம் பிறக்கலை. தொடர்ச்சியா பல பேர் அந்த அறைக்குள்ள போயும் வந்தும் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வலியால கத்தி அழுது தங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிய போதெல்லாம் அவளோட குரல் வெளியே கேட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு வலுக்கட்டாயமா மதுபானத்தை வாயில ஊத்தி இருக்காங்க. குடிக்க மறுத்த அந்த பிள்ளையை அடிச்சு மிரட்டி மயக்க நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த மிருகத்தனமான செயல்ல ஹோட்டல் மேலாளர்கள், அங்க வேலை செய்யற ஊழியர்கள், அப்புறம் வெளியிலிருந்து வந்த நபர்கள் என ஒரு பெரிய கூட்டமே சம்பந்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில இந்த கொடூர குற்றத்தோடு தொடர்புடைய 18 பேரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்த சில ஹோட்டல் கட்டிடங்களை அரசாங்கம் அதிரடியா இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்கு. ஆனா கட்டிடங்களை இடிப்பதாலோ அல்லது சிலரை கைது செய்வதாலோ அந்த பிஞ்சு மனசுல ஏற்பட்ட வடுக்களும் அவளோட வாழ்நாளுக்கும் துரத்த போகும் அந்த பயங்கரமான ரணமும் ஆறிடுமா அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும் நாம சமூக வலைத்தளங்கள்ல மெழுகுவர்த்தி ஏந்தறதும் கோபத்தை வெளிப்படுத்துறதும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க போறதும் தான் தொடர்கதையா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா நாம இப்படி சும்மா இருப்போமா? நம்மை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நாம இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் கண்ணை மூடிக்கிட்டு வாழ போறோம்? இப்ப இந்த வழக்குல அடுத்தடுத்து வெளிவர்ற தகவல்கள் எல்லாமே ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் நம்ம ஊர்ல இருக்கிற பாதுகாப்பு அமைப்புகளையும் பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்குங்க. ஒரு நகரத்தோட நடுப்பகுதியில இத்தனை ஹோட்டல்கள்ல இப்படி ஒரு கொடூரம் தொடர்ச்சியா 5 நாட்களா நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற உள்ளூர் நிர்வாகமும் போலீசாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்ப மக்கள் மத்தியில பலமா எழுந்திருக்கு. அந்த ஹோட்டல்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்கள்ல ஒருத்தருக்கு கூடவா சந்தேகம் வரலை? அங்க வந்து போன வாடிக்கையாளர்கள் யாருமே அந்த பிள்ளையோட அழுகுரலையோ அவளோட தவிப்பையோ கவனிக்கல. எல்லாரும் தங்களுக்கு ஏன் வம்பு அப்படின்னு கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு இருந்ததுதான் அந்த 30 கொடூரர்களுக்கு இன்னும் பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் ஒரு தனிநபர் செஞ்ச தப்பு கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டமும் தோத்து போனதோட வெளிப்பாடுதான் இது. போலீசார் இப்ப கைது செஞ்சிருக்கிற 18 பேரை தவிர இந்த மனித கடத்தல் நெட்வொர்க்ல இன்னும் யார் யாரெல்லாம் பின்னணியில இருக்காங்க, யாருடைய ஆதரவோட இந்த ஹோட்டல்கள் சட்டவிரோதமா செயல்பட்டது அப்படின்னு தீவிரமா விசாரிச்சுட்டு வர்றாங்க. அந்த பொண்ணை மீட்ட பிறகு அவளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு இப்ப கடுமையான மன உளைச்சல்ல இருந்து மீள்றதுக்காக தீவிரமான கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருது. ஆனா யோசிச்சு பாருங்க, 13 வயசுள்ள கை நிறைய புத்தகங்களை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பத்தின எத்தனையோ கனவுகளோட ஓடி திரிய வேண்டிய ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை இந்த சமூகம் எப்படி சீரழிச்சு நடுரோட்ல நிப்பாட்டி இருக்குன்னு சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பினாலும்
இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமே ஒருபோதும் நடக்காம இருக்க நாம என்ன செய்ய போறோம்? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாம என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்க போறோம்? ஒவ்வொரு முறையும் விபரீதம் நடந்த பிறகு மெழுகுவர்த்தி பிடிச்சு போராடுவதை நிறுத்திட்டு, குற்றம் நடக்கும் போதே அதை தட்டி கேட்கிற துணிச்சலும், பக்கத்து வீட்டு பிள்ளையையும் தன் வீட்டு பிள்ளையா நினைக்கிற அந்த மனப்பக்குவமும் நம்ம எல்லாருக்கும் வரணும். அப்பதான் இந்த மாதிரியான காம மிருகங்களோட கொட்டத்தை நம்மால் அடக்க முடியும். இந்த தீவிரமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? உங்களோட எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.